ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கே கிளம்பி ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண் வந்து அரிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வீட்டில் திங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால் போய் திங்ஸ் எல்லாமே ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீ போய் நம்ம எல்லாமே வந்து வாங்கிட்டு வர போகிறோம். அப்புறம் வந்து நெட் சென்டரில் ஒரு வேலை இருக்குது, அதையுமே முடிச்சுட்டு வர போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அது உங்களுக்கு நோட். வெளியே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் வந்து கீழக்கரை ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் தான் இருக்குது. இது வந்து நம்ம கீழக்கரை தாலுகாவில் தான் இருக்குது இந்த கீழக்கரையில் உள்ள ஹாஸ்பிட்டல். இது வந்து இளந்த மரத்து காளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. நம்ம வந்து அப்படியே உள்ளே போனோன்னா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடைசியாக பார்த்தீங்கன்னா கலைக்கு வந்து ஃபீவருக்கு வந்து காமிக்க வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்ணுக்கு காமிக்கிறதுக்காக வந்திருந்தோம். நாங்கள் வந்து இந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமை வாக்கில் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். நான் லைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்பேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போய் டாக்டரை பார்த்துட்டு நான் வந்து மருந்து வாங்குறதுக்காக வந்துட்டேன். அதுக்கு வந்து ஐ ட்ராப்ஸும் கொஞ்சம் டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. அது வாங்கிட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டேன். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு என்னால் வந்து ஃபுல்லாக எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. மார்க்கெட் போனது, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் ஜாமான் வாங்கினோம், அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கடை எதுவுமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் குட்டி தம்பியும் தூக்கிட்டு போயிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் தம்பி வந்து ஒரே தூக்கத்துக்கு அழுதுகிட்டே இருந்தான். காலையில் தம்பி வந்து நான் தூங்க வைக்கவே இல்லை. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் ஹர்ஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி 10 மணி போல் போனோம். ஹாஸ்பிட்டலில் வேலை முடிகிறதுக்கே பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா 10:15 தான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். அதோட வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இதில் போட்டு வைக்கணுமோ அதை ஃபுல்லாமே எடுத்து நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக மாதம் நான் போய் வாங்கவே மாட்டேன். நான் வந்து வாங்குகிற கிராசரிஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தாராளமாக ஒரு 3 மாதம் ஓடும். அதிகமாக எனக்கு டக்குன்னு காலி ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சீனியும் எண்ணெய் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஒரு 4 மாதம் வரைக்கும் வரும். நான் அந்தளவுக்கு நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தது, அப்புறம் வீட்டுக்கு ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த சட்டியில் போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரெகுலர் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு வாளி இருக்கும், அந்த இதில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நீங்களாம் மாதம் போய் கிராசரிஸ் வாங்குவீங்களா, இல்லை பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும், அங்கே தான் போய் எல்லாமே அப்பப்போ வாங்கிட்டு வரேன். இது வந்து எனக்கு செட் ஆகலை. கொஞ்சம் வந்து டெய்லியுமே கடைக்கு போய் ஜாமான் கொஞ்சம் தான் வாங்குகிறோம். அது ரேட் வந்து எனக்கு கொஞ்சம் கூட அஃபோர்டபுளாக இல்லை. அதனாலே பார்த்திங்கன்னா நான் இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் போய் மொத்தமாகவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மணி வந்து எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது. அதனால் எல்லாமே தனித்தனியாக நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து காலைல டிஃபன் எதுவுமே சாப்பிட்டுட்டு போகல. சரியில்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே சிக்கன் வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சிம்பிளாக 1 பாட் ரைஸாக நம்ம வந்து பிரியாணியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெசிபிலாம் வந்து இதில் ஒன்றும் டீட்டெயிலாக எதுவுமே காமிக்கல. சும்மா நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டே இருந்தேன். கலையை பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா ஒரு பக்கம் தொட்டியில் தூங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருக்கெல்லாம் பிரியாணி லவ்வர், நான் எப்போ வேணால் பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பிரியாணி பைத்தியம். எப்போல்லாம் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதோ நான் அப்போயே ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன். அதிகமாக பார்த்திங்கன்னா நானே செஞ்சு சாப்பிட்ற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில் சாப்பிட்றத விட. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முட்டை ரைத்தா வச்சு நல்லபடியாக நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவான். அதனால் ஒரு பக்கம் ஹர்ஷுக்கு அடுப்பில் வந்து பால் வந்து ஊற்றி போட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே டப்பா எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஆர்கனைசர்னு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கலை. நான் ஒரு கண்டெய்னர் மொத்தம் செட் ஆஃப் 12 வர்ற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் எதுக்கு தேவையில்லாமல் அது வந்து 400 சம்திங் வந்துச்சு.
எல்லாமே சேர்த்து ஒரு 500க்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு இப்போது தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், தேவையில்லாமல் போட்டு மணி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற டப்பாவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதில் போட்டு வச்சாலுமே பொருள் வந்து டப்பாக்குள்ளே தானே இருக்க போகுது இல்லைங்களா? அதனாலே பார்த்திங்கன்னா இந்த சின்ன டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குவோம்ல, அந்த இது காலியானா இருக்கிற டப்பா அதில் ஃபுல்லாமே எல்லாத்தையும் கொட்டி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அந்த 4 டப்பா ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அது வந்து கலையை கன்சீவாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாவு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த டப்பா. அதனால் இதே வந்து ஆர்கனைசராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எனக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டேன். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு நான் வந்து ஹர்ஸை கூப்பிட போயிட்டேன் அப்படின்னா ஹர்ஸ் வீட்டுக்கு வந்தோடனே ஹர்ஸை வந்து நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வந்து நேரம் சரியாக இருக்கும். இல்லைனா ஹர்ஸை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் மற்ற வேலைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னா கலை ஒரு பக்கம் ஹர்ஸ் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் சரி எல்லா வேலையுமே நான் வந்து எப்போவுமே 4:30க்கெலாம் நான் எல்லா வேலையுமே நான் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு ஹர்ஸை கூப்பிட்றதுக்குமே நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஸு வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாப்புல, நல்லா ஹர்ஸை கூப்பிட்றதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடு இங்கே இருக்கா, அப்படியே ஆப்போசிட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கனைக்கில் வேன் வரும்னு. ஆப்போசிட்டில் அந்த பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் வேன் வரும். உள்ளே வந்து விடலாம், ஆனால் அவங்க வந்து குழந்தைங்க எல்லாரையும் கொண்டு போய் விடுறதுனால பார்த்திங்கன்னா வேன் வந்து அங்கேயே தான் வந்து நிற்கும். அதனால் நான் போய் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னா வேன் வந்து நின்றும் நான் போய் தம்பி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். தலைவர் பார்த்திங்கன்னா காலையில் போகும்போது தான் அழுது அடம் பிடிச்சி கத்தி சண்டை போட்டுட்டு போவார். வேனில் ஏறவே மாட்டார், அந்த கற்றுவார். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி சவுளாட படுத்து கிடந்துட்டு ஏன்டா எந்திரிச்சு நான் ஏன்டா வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இது, வர்றதுக்கே மனசு இல்லாமல் அப்பாவியாக உள்ளே உட்காந்துட்ருக்காரு. ஆனால் போகும்போது தான் அந்த கற்றுவார். அதுக்கப்புறம் ஹர்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா டீ கொடுத்து அவங்கள வெளியே விளையாட வச்சிட்டேன். என்னோடய ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை சீசன் ஆரம்பித்தாலே என்னோடய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் இந்த காளான் பூனுங்கிறதுக்கு நான் வந்து ஆரம்பிச்சிருவேன். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா காளான் விலையும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா தம்பிங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஹர்ஸை பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கு போயிட்டான். அதோட அவங்க அப்பா வந்து பின்னாடியே போய் ஹர்ஸை வந்து கூட்டிகிட்டு வர போயிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் காளான் முளைச்சிருக்குன்னு பார்த்து நான் வந்து பிடிங்கிட்டு இருந்தேன். இந்த காளான் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்கன்னா இது வந்து முட்டை காளான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காளான் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் விற்கிற காளான் வந்து அந்தளவுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. உள்ளே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சிலிண்டர் காசு வந்து 300 ரூபாய் ஏறி இருந்துச்சு. அது வந்து நான் அம்மாவுக்கு ஜிபே பண்ணி விட்டுட்டு நான் கையில் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த உண்டியலில் வந்து நான் கொஞ்ச நாளாக அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எதுக்காக சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில். நைட் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தோசை தான் ஊற்றி சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஹர்ஸ் எல்லாருமே நாங்கள் போய் தூங்க போயிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தது. நம்ம நேற்று வந்து காளான் பறித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய வித்தலாம் நாங்கள் சிம்பிளாக காஞ்ச மிளகா போட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து பிரட்டி எடுத்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இது வந்து கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிபொலியாக இருக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.